வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைய தினம் ஒரு இனாம் நிலம் குறித்து ஒரு வழக்கைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த இனாம் நிலம் குறித்த வழக்கினை பொறுத்து நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையானது கடந்த 23/10/2024 வழங்கிய தீர்ப்பைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த தீர்ப்பினுடைய மேல்முறையீட்டு மனுதாரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை அவர்களும், அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் எழிலகம் சென்னை அவர்களும் மேல்முறையீட்டு மனுதாரர்களாகவும், மிச்சல் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறவங்க மேல்முறையீட்டு எதிர்மனுதாரர்களாக இந்த வழக்கில் தரப்பினர்களாக இருக்கின்றார்கள். இந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேற்படி வழக்கில் இந்த மேல்முறையீட்டு எதிர்மனுதாரர்களான அரசு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசான மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை அவர்கள் செட்டில்மெண்ட் தாசில்தார் எழிலகம் அவர்களும் பட்டா வழங்கச் சொல்லி கடந்த 30/11/1990 புதுக்கோட்டை சார்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக இந்த மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மேல்முறையீட்டு எதிர்மனுதாரருக்கு செட்டில்மெண்ட் பட்டா வழங்குவதற்காக ஒரு தீர்ப்பாயம், அதை நீதிமன்றம் என்று சொல்லக்கூடாது, அந்த தீர்ப்பாயமான சார்பு நீதிமன்றம் புதுக்கோட்டை அவர்கள் வழங்கிய உத்தரவிற்கு எதிராகத்தான் இந்த மேல்முறையீட்டு மனுவினை, இந்த இரண்டாவது மேல்முறையீட்டு மனுவினை இந்த அரசான மேல்முறையீட்டு மனுதாரர்கள் தாக்கல் செய்கிறார்கள். இந்த வழக்கில் மேல்முறையீட்டு எதிர்மனுதாரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டு எதிர்மனுதாரரான மிச்சல் என்பவர் வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்தினை கடந்த 19/6/1985 மற்றும் 24/6/1985 தேதிகளில் ஏற்பட்ட கிரயப்பத்திரம் மூலமாக சர்வே நம்பர் 1/1 முத்தையா செட்டியார் என்பவரிடம் கிரயம் பெற்றதாகவும், அதன் அடிப்படையில் வழக்கு சொத்திற்கு பட்டா வழங்குமாறு டிஆர்ஓ புதுக்கோட்டை அவர்களிடம் மனு செய்துள்ளனர். அந்த மனுவின் அடிப்படையில் மேற்படி டிஆர்ஓ புதுக்கோட்டை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 16/2/1989 கூட்டு பட்டாதாரர்களுக்கு ஒரு அழைப்பாணை அனுப்ப சொல்லி ஒரு உத்தரவினை பிறப்பிக்கின்றார். இந்நிலையில் இந்த இரண்டாம் மேல்முறையீட்டு எதிர்மனுதாரர்களான செட்டில்மெண்ட் தாசில்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டில்மெண்ட் தாசில்தார் டிஆர்வினுடைய உத்தரவினை ரத்து செய்து கடந்த 21/3/2005 ஒரு உத்தரவினை பிறப்பிக்கின்றார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேல்முறையீட்டு எதிர்மனுதாரர்கள் அவங்களுடைய வழக்கு சொத்திற்கு உரிய நிலத்தை பொறுத்து செட்டில்மெண்ட் பட்டா வழங்க சொல்லி டிஆர்ஓ அவர்களிடமிருந்து மனு செய்து, அந்த டிஆர்ஓ அந்த கூட்டு பட்டாதாரர்களுக்கு ஒரு அழைப்பாணை அனுப்ப சொல்லி ஒரு உத்தரவினை பிறப்பிக்கின்றார். அந்த உத்தரவினை தான் என்ன பண்ணுறாங்கன்னா, செட்டில்மெண்ட் தாசில்தாரான இந்த இரண்டாவது மேல்முறையீட்டு மனுதாரர்களான இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உத்தரவை ரத்து செய்கிறாங்க. அந்த 21/3/2005 ஏற்பட்ட அந்த உத்தரவினை ரத்து செய்யப்படப்பட்ட உத்தரவை இந்த செட்டில்மெண்ட் தாசில்தாரின் உத்தரவை எதிர்த்து தான் இந்த மேல்முறையீட்டு எதிர்மனுதாரர்களான மிச்சல் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிஎம்ஏ நம்பர் 1/2005 என இனாம் மேல்முறையீட்டு தீர்ப்பாயமான சார்பு நீதிமன்றம் புதுக்கோட்டை அவர்களிடம் மேல்முறையீடு செய்து, நீதிமன்றமானது அந்த தீர்ப்பாயமானது இரு தரப்பையும் விசாரித்து செட்டில்மெண்ட் தாசில்தாரின் உத்தரவினை ரத்து செய்து ரயத்வாரி பட்டா வழங்குமாறு ஒரு உத்தரவினை அந்த தீர்ப்பாயமான புதுக்கோட்டை சார்பு நீதிமன்றம் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். அப்போ இந்த இனாம் நிலங்கள் குறித்து மேல்முறையீடு செய்யப்பட வேண்டுமென்றால் அவற்றிற்கு நீதிமன்றம், சிவில் நீதிமன்றத்திற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. அது தீர்ப்பாயமாகத்தான் கருதப்பட வேண்டும். அந்த தீர்ப்பாயமாக கருதப்படும் பொழுதுதான் இதனை நாம் சார்பு நீதிமன்றம் என்று சொல்லாமல் இதனை தீர்ப்பாயம் என்று இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டு சொல்லப்படுகின்றது. அப்போ ஒரு உத்தரவை பிறப்பித்ததுக்கு பிறகு இந்த உத்தரவை எதிர்த்து தான் இந்த மேல்முறையீட்டு மனுதாரர்களான அரசு யாருன்னா மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை, செட்டில்மெண்ட் தாசில்தார் சென்னை எழிலகம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இரண்டாவது மேல்முறையீட்டு மனுவினை இந்த மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அமர்வில் தாக்கல் செய்கின்றனர். அவங்க இந்த மேல்முறையீட்டிற்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு சொத்தானது புதுக்கோட்டை மாவட்டம் பெருஞ்சுனை கிராமமான 565.61 ஏக்கர் ஆகும். அந்த கிராமம் முழுவதும் 565.61 ஏக்கர் நிலமாகும். அதில் 418.85 ஏக்கர் நிலம் இனாம் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இனாம் நிலம் என்று
நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதில் வந்து வழக்கில் குறிப்பிடப்படவில்லை. நாம் இந்த சட்டத்தை பார்க்கும் பொழுது அப்படி இனாம் நிலம் என்றால் என்று நாம் முதலில் பார்க்கப்பட வேண்டும். இனாம் நிலம் என்பது அரசர்கள் காலத்தில் படை வீரர்கள், அரசு அதிகாரிகள், திருக்கோவில் அறப்பணிகளுக்காக அரசர்களால் வழங்கப்பட்டு பின்னர் தீர்வையற்ற நிலவரி நீங்கிய அல்லது மிக குறைந்த வரியுடன் வழங்கப்படும் நில உரிமையாகும். இதன் மூலம் நிலத்தை அரசித்துக் கொள்ளும் உரிமை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது, நிலத்தின் உரிமை மூலம் வழங்கப்படவில்லை. இது எப்போ? அரசர்கள் காலத்தில் வந்து கொடுக்கப்பட்ட நிலங்களை அந்த படை வீரர்கள், அரசில் பணியாற்றக்கூடிய படை வீரர்கள், அந்த கோவில், அந்த அரசு அதிகாரிகள் மற்றும் திருக்கோவில்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் வந்து அந்த நிலங்களை என்ன பண்ணுறாங்க, இனாம் நிலமாக வந்து பின்னர் அறிவிக்கப்படுகின்றது. அப்போ இந்த அரசும் அதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு சொத்தானது 565.61 ஏக்கர் ஆகும். இதில் 418.85 ஏக்கர் வந்து இனாம் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இனாம் நிலம் என்று சொல்லப்படும் பொழுது, அதனால் வழக்கு சொத்தானது இனாம் நிலமாக இருக்கும் பொழுது 1ஆம் எதிர்மனுதாரர் தவறாக அவருடைய பெயரில் பட்டா பெறுவதற்கு முயற்சி செய்கின்றார். மேலும் கடந்த 6/4/1992 தேதி வெளியிடப்பட்ட கடிதத்தில் நில நிர்வாக ஆணையத்திடம் 1948ஆம் ஆண்டு சட்டம் விதி 26 கீழ் வெளியிடப்பட்ட அறிவிப்பை ரத்து செய்து நிலையப்பட்டி, கரம்பப்பட்டி, கோதண்டராமபுரம் மற்றும் பெருஞ்சுனை கிராமங்களை சிறிய இனாம் கிராமங்களாக 1963ஆம் ஆண்டு சட்டம் 30 கீழ் அறிவிக்க புதிய அறிவிப்பை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு இனாம் நிலம்னா 2 விதமான சட்டங்களை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1948/26 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் என்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மெட்ராஸ் எஸ்டேட் ஆக்ட்னு ஒன்று இருந்துச்சு. அந்த மெட்ராஸ் எஸ்டேட் ஆக்டை எடுத்துகிட்டு தான் இதை வந்து என்ன கொண்டு வராங்க, 1948ஆம் ஆண்டு 26/1948 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த 26/1948 சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டேட் இனாமாக இருந்ததை வந்து எடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. எஸ்டேட் நிலம் சொல்லி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சட்டங்களை, அந்த நிலங்களை எடுத்து விட்டு தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. 26/1948 கொண்டு வராங்க. அதற்கு பின்பு என்ன பண்ணுறாங்கன்னா இனாம் அபாலிஷன் ஆக்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதுதான் 30ன்னு சொல்லி கொண்டு வராங்க. 30/1963 சொல்லி கொண்டு வராங்க. அப்போ இனாம் நிலம் என்று சொன்னாவே 2 சட்டங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒன்றாவது சட்டம் ஏன்னா முதலாவது சட்டம் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்டேட் இனாம் எடுத்துவித்தல் சட்டம் அப்படின்னு சொல்லி 26/1948 என்று ஒன்றும், இரண்டாவதாக சட்டம் 30/1963 இனாம் அபாலிஷன் ஆக்ட் என்று சொல்வார்கள். அந்த இனாம் ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி 2 விதமான சட்டங்களை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1948ஆம் ஆண்டு சட்டம் 26 கீழ் ஒரு புதிதாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பின்படி இந்த நிலங்கள் முழுவதும் இனாம் நிலங்களாக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 26/1948 சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டுகள் நிலச்சட்டம் 1908 தொடர்ச்சியாக வரையப்பட்ட சட்டமே எஸ்டேட் இனாம் ஒழிப்பு சட்டம் 26/1948 ஆகும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டேட்டுகள் சட்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த 1908ன்னு இருந்ததை எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா 26/1948 சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்டேட் இனாம் ஒழிப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. இங்கு எஸ்டேட்டுகள் நிலச்சட்டம் என்பது எடுத்து விட்டதுக்கு பிறகு எஸ்டேட்டுகள் நிலச்சட்டம் 1908 காணப்படும் சில சொற்களின் விளக்கங்களே எஸ்டேட் இனாம் ஒழிப்பு சட்டம் 26/1948 சட்டத்திற்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தினுடைய சில முக்கியமான நோக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு தேதிக்கு முன்னர் பிரதான நிலக்கிழாரால் பிரின்சிபல் லேண்ட்லார்ட்னு சொல்லக்கூடிய அல்லது வேறு யாதொரு நிலக்கிழாரால் இனாம் எஸ்டேட் அல்லது அந்த எஸ்டேட்டுகளின் மீது உண்டாக்கப்பட்ட முந்தைய உரிமைகள், பற்றுகள், ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, அனைத்தும் அரசுக்கு எதிராக செயல்திறன் அற்று போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சட்டம் கொண்டு வந்ததற்கு முன்போ அல்லது பின்போ நிலக்கிழார்களாக இருந்தாலும் அவர்களுடைய உரிமை வந்து அரசுக்கு எதிராக நிற்காது, அது முற்றிலும் அற்று போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நிலத்தில் வந்து எந்த விதமான உரிமை பாத்தியமும் அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா அறிவிப்பு தேதியிலிருந்து
எஸ்டேட் முழுமையும் சமுதாய நிலமாக இருந்தாலோ புறம்போக்கு குளங்கள் ஊரணிகள் போன்றவைகள் அனைத்தும் அரசின் வசம் மாற்றப்பட்டு எத்தகைய வில்லங்கமின்றி அரசின் வசம் வந்து சேர்ந்துவிடும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவிப்பு தேதியிலிருந்து அந்த எஸ்டேட் நிலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நிலங்களும் சமுதாய நிலமாக வந்து புறம்போக்கு அல்லது குளங்கள் ஊரணிகள் போன்றவைகள் அனைத்தும் அரசின் வசம் மாற்றப்பட்டு எத்தகைய வில்லங்கமின்றி அது அரசின் வசம் வந்து அரசின் சொத்தாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் ஏற்படக்கூடிய அனைத்து இடர்பாடுகளையும் அகற்றிய பின்னர் உடனடியாக இனாம் எஸ்டேட்டுகளை அரசு தம் வசம் சுவாதீனம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து அந்த நிலங்களை இனாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலங்களை வந்து அரசே சுவாதீனம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த இனாம் எஸ்டேட்டுகளில் நிர்வாகத்திற்கு தேவையாகவும் தொடர்பாகவும் உள்ள கணக்குகள் பதிவேடுகள் பட்டாக்கள் முச்சலிக்கை நிலப்படங்கள் ஊர்ப்படங்கள் மற்றும் இதர ஆவணங்களையும் அரசு தம் வசத்தில் சுவாதீனம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த 26/1948 பிரிவு 3 கிளாஸ் டியின் கீழ் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உரிமை உள்ளவரா இல்லையா என்பதை மேல்முறையீட்டின் மூலம் தீர்மானிக்கப்பட்டு உட்பட்டு யாதொரு நபரும் உரிமை உள்ளவர் என்று வெளிப்படையாக கருதுகிறார்களோ அந்த நிலத்தை அவருடைய சுவாதீனத்திலிருந்து அரசு எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு விதிவிலக்கையும் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாலுமே அந்த நிலத்தில் உரிமை இருந்திருந்தால் அந்த உரிமைக்கு எதிராக அரசு இனாம் எஸ்டேட்டு கீழ் அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு இருந்தால் அதனை வந்து என்ன பண்ணணும், ஒரு மேல்முறையீடு செய்து அந்த தீர்ப்பாயத்தில் வந்து மனு செய்து அதன் மூலம் அவருடைய உரிமைகளை தனிநபர்கள் நிலைநாட்டிக் கொள்வதற்கு அப்பொழுதே அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டில்மெண்ட் அதிகாரி அந்த நிலங்கள் தொடர்பாக சில பிரிவின் கீழ் ரயத்வாரி பட்டா கோரி மனு செய்யும் நபரின் கோரிக்கையை பரிசீலித்து எந்த நிலங்கள் குறித்தான மனுவினை அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை நிச்சயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த 26/1948 செக்ஷன் 15 கிளாஸ் 1 கீழ் சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ நான் இந்த கடைசியாக சொல்லப்பட்டவைகள் எல்லாம் வந்து இந்த தீர்ப்பில் சுட்டி காட்டப்படவில்லை, நான் கூடுதலாக இந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடிய தகவலாகும். இதில் வந்து இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது சொல்லப்படுகின்றது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டில்மெண்ட் அதிகாரி வந்து அந்த நிலங்கள் தொடர்பாக சில பிரிவின் கீழ் ரயத்வாரி பட்டா கோரி மனு செய்திருந்தால் அந்த மனுவினை பரிசீலித்து அவர்களுக்கு ரயத்வாரி பட்டாவினை அனுமதிக்கப்பட வேண்டுமா அல்லது நிராகரிக்கப்பட வேண்டுமா என்று வந்து 26/1948 சட்டத்தின் கீழ் செக்ஷன் 15 கிளாஸ் 1 கீழ் செட்டில்மெண்ட் அதிகாரிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த இனாம் எஸ்டேட்டின் இந்த இனாம் அபாலிஷன் ஆக்டின் கீழ் யாதொரு நபர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நபர் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் முடிவு தேதியிலிருந்து 2 மாத கால அளவுக்குள் தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்யலாம். செக்ஷன் 15 கிளாஸ் 2A வந்து அந்த அதிகாரம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த நிலங்களை பொறுத்தளவு அரசு தன்னிச்சையாக கையகப்படுத்தி கொண்டு விட்டிருந்தால் நீங்கள் வந்து இந்த 26/1948 சட்டப்பிரிவு 15 கிளாஸ் 2 கீழ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்து கொள்வதற்கான சட்டப்பிரிவும் இதில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதேபோல் தீர்ப்பாயம் தனது விருப்பத்தின்படி தகுதியென கருதினால் மேல்முறையீடு செய்யும் கால அளவை மேலும் 6 மாத காலத்திற்கு வந்து வழங்கி நீடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 15 கிளாஸ் 2A சொல்லப்படுகின்றது. அதேபோல் செட்டில்மெண்ட் அதிகாரி முடிவு மோசடியினால் அல்லது பொருண்மை தவறு அல்லது கவனக்குறைவாக இருந்து தவறு காரணமாக பாதிக்கப்பட்டு விட்டது என தீர்ப்பாயம் கருதினால் அரசு செய்யும் அப்பீலை எச்சமயத்திலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 15 கிளாஸ் 2A சொல்லப்படுகிறது. அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேல்முறையீட்டிற்கான சட்டப்பிரிவுகளாக சொல்கிறார்கள். அப்போ இந்த வழக்கில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, 6/4/1992 வெளியிடப்பட்ட கடிதத்தில் நில நிர்வாக ஆணையத்திடம் 1948 ஆண்டு சட்டம் விதி 26 கீழ் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பை ரத்து செய்து நிலையப்பட்டி கரம்பப்பட்டி கோதண்டராமபுரம் மற்றும் பெருஞ்சுனை கிராமங்களை சிறிய இனாம் கிராமங்களாக 1963 ஆண்டின் சட்டம் 30 கீழ் அறிவிக்க புதிய அறிவிப்பை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டு விட்டது. அதனால் இந்த புதிய அறிவிப்பின்படி மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம் 30/1963 படி சிறிய இனாம்களாக உள்ள நிலங்களை எடுத்துவிட்டு ரயத்வாரி நிலங்களாக மாற்றுதல், மைனர் இனாம் நிலங்களின் மீதான உரிமைகளை அரசு பெறுவதற்கும் ரயத்வாரி முறையினை நடைமுறைப்படுத்திடவும் அரசுக்கு நேரடியாக வரியினை செலுத்தும் வகையில் மாற்றியமைக்க இச்சட்டம் இயற்றப்பட்டு விட்டது. அதனால் இனாம் நிலங்களை பொறுத்தளவு
இந்த மேல்முறையீட்டு எதிர்மனுதாரர் எந்த விதமான உரிமையும் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேல்முறையீட்டு எதிர்மனுதாரர்களான மிச்சல் என்பவர் வந்து இனாம் நிலங்களை வந்து பொறுத்து பட்டா பெறுவதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. இது ஏற்கனவே அரசால் வந்து இனாம் நிலங்களாக அறிவிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுக்கிறார்கள். அப்போ இந்த வழக்கில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இனாம் நிலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, அது சம்மந்தமான ஜிஓஸ் தெரிஞ்சுக்கிறீங்க, அது சம்மந்தமான சட்டப்பிரிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ இந்த புதிய அறிவிப்பின்படி அந்த இனாம் நிலங்களாக அது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது காரணத்தினால் இதனை பொறுத்து அவர்கள் வந்து என்ன பண்ண முடியாது, உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் கொண்டு வருகிறார்கள். மேலும் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இனாம் நிலங்களை ரயத்வாரியாக மாற்றி அமைத்த பின்னர் நிலத்தை அனுபவம் செய்தவர்கள் ரயத்வாரி பட்டாக்களை பெறுவதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதியாக 31/3/1977 என அரசால் அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதனுடைய GOMS நம்பர் 1889/24/12/1976 ஆகும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இனாம் நிலங்களை வந்து அரசு கையகப்படுத்தியதற்கு பின்பு கூட அவற்றுக்கு கையகப்படுத்திய பின்பு அதனை ரயத்வாரி பட்டாவாக அரசு வந்து மக்களுக்கு கொடுக்க விரும்பினால் அந்த ரயத்வாரி பட்டாக்களை பெறுவதற்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், தனிநபர்கள் வந்து விண்ணப்பம் செய்யக்கூடிய கடைசி காலத்தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 31/3/1977 அப்படின்னு சொல்லி அரசால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. அதனுடைய GO நம்பர் MS நம்பர் 1889/24/12/1976 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேவேளை குளமாக இருந்தாலோ அல்லது சமுதாய ஊரணியாக இருந்தாலோ அல்லது சமுதாய பொது பயன்பாட்டு நிலங்களாக இருந்தால் கூட ரயத்வாரி பட்டா வந்து வழங்கிட இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் 1977க்கு பிறகு ரயத்வாரி பட்டா பெற இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இனாம் நிலங்களாக அறிவிக்கப்படும் பொழுது அந்த நிலங்களை பொறுத்தளவு குளமாகவோ சமுதாய ஊரணியாகவோ பாறை புறம்பாக்கவோ புறம்போக்கு நிலங்களாகவோ காணப்பட்டிருந்தால் அவற்றை பொறுத்து தீர்ப்பாயத்தின் மூலமாக கூட வந்து என்ன பண்ண முடியாது, தனிநபர்கள் வந்து பட்டா பெற முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதனால் மேல்முறையீட்டு எதிர்மனுதாரரான மிச்சல் என்பவர் 2 கிரைய பத்திரங்களை வைத்துக்கொண்டு உரிமை கோர முடியாது. வழக்கு சொத்துக்கள் தற்போது வரை அரசு வருவாய் பதிவேடுகளில் பாறை மற்றும் டேங்கு புறம்போக்கு என்றுதான் உள்ளது. அதனால் கீழமை நீதிமன்றமான தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவை ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மேல்முறையீட்டு மனுதாரர்கள் அவருடைய தரப்பு கட்சியாக எடுக்கின்றார்கள். அப்போ இந்த 2 விஷயங்களை நான் பார்த்ததற்கு பின்பு இதில் உங்களுக்கு ஒரு சில கேள்வி ஏற்படும். ரயத்வாரி என்றால் என்ன அப்படின்னு கேளும். அப்போ ரயத்வாரி பட்டா பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ ரயத்வாரி முறை என்றால் என்ன, ரயத்வாரி பட்டா என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுப்பப்படும் என்பதற்காரணத்தினால்தான் இந்த விளக்கத்தை சொல்லுகின்றேன். இவைகளெல்லாம் கூடுதல் தகவல்களாகத்தான் சொல்லப்படுகிறது. இந்த தீர்ப்பில் வந்து இதில் சொல்லப்படவில்லை. இந்த தீர்ப்பிற்கும் நான் இந்த சொல்லக்கூடிய கூடுதல் தகவல்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ரயத்வாரி பட்டா அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரயத்வாரி பட்டா என்பது செட்டில்மெண்ட் அலுவலரின் சட்டப்பூர்வமான விசாரணையின் போது நிலத்தை பயிரிட்டு விவசாயம் செய்து வருபவர்களின் தொடர்புடைய இனாம் நிலத்தின் அனுபவத்தில் தொடர்ந்து இருந்தவர் என்பதற்காகவும் அரசால் சட்டப்பூர்வமாக விதிக்கப்படும் தீர்வை அல்லது இதர தொகையினை அரசுக்கு நேரடியாக செலுத்தி இனாம் நிலத்தின் பயிரிடும் உரிமை படைத்தவர் என்பதற்காகவும் செட்டில்மெண்ட் அலுவலரால் வழங்கப்படக்கூடிய சட்டப்படியான உத்தரவாகும். இப்போ ரயத்வாரி பட்டா அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது இனாம் நிலம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதோ அந்த நிலங்களில் யார் ஒரு தனிநபர் வந்து விவசாயம் செய்து அல்லது அந்த நிலத்திற்கான விவசாய தீர்வைகளை பொறுத்தளவு அரசுக்கு செலுத்தி வந்திருந்தால் அவற்றை செட்டில்மெண்ட் தாசில்தார் நேரடியாக முறையான விசாரணை செய்து அவர்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா அந்த இனாம் நிலங்களை பொறுத்து ரயத்வாரி பட்டாவாக மாற்றி கொடுப்பதற்கு இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதுதான் ரயத்வாரி பட்டா. அப்போ இதோட வந்து மேல்முறையீட்டு மனுதாரர்களுக்கான நாம் வந்து அவர்களுடைய அப்பீலுக்கான காரணங்களை நாம் பார்த்து முடித்து விட்டோம். அடுத்து இந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டு எதிர்மனுதாரர்களான யார் பட்டா கேட்டு விண்ணப்பம் செய்தார்களோ அவர்களுடைய வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு சொத்தினை பொறுத்து எங்களுக்கு சட்டப்படியான குடிவார உரிமை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவது பாயிண்ட்.
அதன் அடிப்படையில் 1963/30 சட்டப்பிரிவு 8 படி பட்டா பெறுவதற்கு உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லி இரண்டாவது பாயிண்டாக சொல்கிறாங்க. மூன்றாவதாக 1963/30 சட்டப்பிரிவு 8 படி இனாம் ஒழிப்பு சட்டம் என்ன கூறுகின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று பார்த்தால், இவர்கள் 2 விதமான காரணங்களை சொல்கிறார்கள். குடிவார உரிமை உள்ளது என்றும், அதே போல் 1963/30 சட்டப்பிரிவு 8 படி எங்களுக்கு பட்டா பெறுவதற்கு உரிமை உள்ளது என்று சொல்லப்படும் பொழுது, இந்த 1963/30 சட்டப்பிரிவு 8 என்ன சொல்கிறது என்று பார்த்தோம் என்றால், ஒரு இனாம் நிலத்தில் சட்டப்படி குடிவார உரிமை பெற்றிருந்து ஒவ்வொரு நபரும் ரயத்வாரி பட்டா பெற உரிமை பெறுவது பற்றி கூறுகிறது 8 அப்போ இந்த குடிவார உரிமை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உழுதிடும் மண்ணில் உரிமை மூலம் இல்லாத நிலையில் உண்மையில் பயிர் செய்யும் ஒரு நபர் பெறும் உரிமை தான் குடிவாரம் ஆகும். அப்போ எந்த ஒரு விவசாயி எந்த இனாம் நிலங்களை பொறுத்தளவு நீண்ட காலமாக விவசாயம் செய்து பயிரிட்டு வந்திருந்தால் அவரை ஒரு குடிவார உரிமை உள்ள விவசாயியாக பயன்படுத்தி அவருக்கு பட்டா வழங்குவதற்கு இந்த சட்டத்தில் வழிவகை ஏற்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மேல்முறையீட்டு எதிர்மனுதாரர்களான எங்களுக்கும் இந்த குடிவார உரிமை உள்ளது அப்படின்னு ஒரு கட்சியை எடுக்கின்றார்கள். இரண்டாவதாக 1ஆம் எதிர்மனுதாரரான எங்களுக்கு விற்பனை கிரயப்பத்திரம் மற்றும் வருவாய் ஆவணங்களின்படி மேல்வாரம் மற்றும் குடிவார உரிமை உள்ளது என வாதிட்டனர். மேலும் கூடுதலாக 1/3/1911 ஆண்டின் கிரயப்பத்திரம் மூலமாகவே கிரயம் பெறப்பட்டது என்றும், அதனால் மேல்முறையீட்டாளர்கள் பத்திரத்தின் 4 எல்லையும் நிலத்தின் தன்மையையும் நேரில் பார்வையிடவில்லை என்றும் வழக்கு சொத்துக்கள் கொளத்தூர் தாசில்தார் அவர்கள் வழங்கிய உத்தரவில் அந்த பகுதி முழுவதும் முத்தையா செட்டியார் என்போரின் பெயரிலும் மற்றும் 1ஆம் எதிர்மனுதாரரான மைக்கேல் என்போரின் பெயரிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளதை தெளிவாக காட்டுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சொத்துக்களை பொறுத்தளவு எங்களுக்கு 2 விதமான கிரயப்பத்திரங்கள் இருக்கின்றது. நாங்கள் கிரயம் பெறுவதற்கு முன்பே 1911ஆம் ஆண்டே எங்களுக்கு ஒரு கிரய பத்திரம் உள்ளது. அது எங்களுடைய கிரய முன்னோரின் பெயரில் உள்ள கிரய பத்திரம். அதற்கு பின்பு எங்களுக்கு 1985ஆம் ஆண்டில் நாங்கள் நேரடியாக கிரயம் பெற்ற கிரயப்பத்திரம் 2 உள்ளது. அதனால் எங்களுக்கு இதன் அடிப்படையில் குடிவாரம் மற்றும் மேல்வார உரிமை உள்ளது. நாங்கள் எங்களை விவசாயியாக கருதி இனாம் நிலத்தில் விவசாயம் செய்த நபராக எங்களை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு செட்டில்மெண்ட் தாசில்தார் அவர்கள் பட்டா வழங்குவதற்கு எங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் சொல்ல தீர்ப்பு, இந்த தீர்ப்பாயம் சொன்ன தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சொல்லி இவங்க காட்சி செய்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, மேலும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, மைனர் இனாம் சட்டமானது 14/5/1965 அன்று தான் அமலுக்கு வந்தது. அதனால் முதலாவது எதிர்மனுதாரன் முன்னர் இருந்த உரிமைகளையும் அவரிடம் இருந்து கிரயம் பெற்றவரின் உரிமையையும் பாதிக்காது என்றும், முதலாவது மேல்முறையீட்டு எதிர்மனுதாரான நிலத்தை வாங்கிய நேரத்தில் அந்த சொத்தானது இனாம் நிலம் என அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சொத்தை யார்கிட்டேருந்து கிரயம் பெற்று வாங்கியிருந்தோமோ அந்த நேரத்தில் பொறுத்தளவு இந்த நிலங்களை பொறுத்தளவு இனாம் நிலம் அப்படின்னு சொல்லி அரசால் எந்த விதத்திலும் அறிவிப்பு வரப்படவில்லை. அதனால் இதில் நீங்கள் ரயத்வாரி பட்டா செட்டில்மெண்ட் தாசில்தார் வழங்குவதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வழக்கு சொத்தானது இனாம் ஒழிப்பு சட்டம் 26/1963 படி அனைத்து இனாம் நிலங்களும் அரசுக்கு சொந்தமானது என அறிவிக்கப்பட்டாலும் வழக்கில் சம்பந்தப்பட்ட சொத்தானது அரசால் கையகப்படுத்தப்படவில்லை. அதனால் அந்த சொத்தை இனாம்தாரர் விற்பனை செய்ய தடையில்லை. சொத்தானது தனிநபரின் சொத்தாகத்தான் கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும். இந்த சொத்திற்கும் இந்த அரசிற்கும் எந்த விதமான பாத்தியமும் கிடையாது அப்படின்னு ஒரு கட்சியும் வைக்கிறார்கள். மேலும் கூடுதலாக தமிழ்நாடு மைனார் இனாம் ஒழிப்பு சட்டம் 26/1963க்கும் தமிழ்நாடு மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம் 30/1963க்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேறுபாடுகளை பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 26/1963 படி பயிரிடும் நிலத்தை குறிக்கின்றது. 30/1963 படி நிலத்தில் பயிர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கின்றது. அதனால் எங்களுக்கு 30/1963 படி நாங்கள் விவசாயம் செய்யாமல் இருந்தாலும் எங்களுக்கு அதனை ரயத்வாரி பட்டா வழங்குவதற்கு அரசிற்கு இந்த சட்டத்திலே வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எங்களுடைய நிலத்தை 30/1963 சட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு நீங்கள் பட்டா வழங்குவதற்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு ஒரு கட்சியை இருக்கின்றார்கள். அப்போ 26/1963 சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த நிலங்கள் இனாம் நிலங்களாக இருந்திருந்து அந்த இனாம் நிலங்களை பொறுத்தளவு
தனிநபர்களோ அல்லது விவசாயிகளோ நேரடியாக பயிர் செய்து தீர்வை செலுத்தியிருந்தால் தான் அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும். ஆனால் 30/1963 சட்டத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிலத்தில் பயிர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிலத்தில் தீர்வை செலுத்தியிருந்தால் மட்டுமே அந்த நிலத்தை அவருடைய பயன்பாட்டில் வைத்திருந்து பராமரித்து வந்திருந்தால் கூட அவர்களுக்கு ரைத்வாரி பட்டா வழங்குவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்ட காரணத்தினால் எங்களுக்கு 30/1963 சட்டத்தின் கீழ் எங்களுக்கு அரசு செட்டில்மெண்ட் தாசில்தார் பட்டா வழங்கலாம் அப்படின்னு ஒரு கட்சி எடுக்கின்றார்கள். மேற்படி இரு தன்மையிலும் பட்டா வழங்க முடியும் என வாதிட்ட காரணத்தினால் அரசு சொல்வது போல் அந்நிலம் சுனை அல்லது கிரானைட் கல் பாறை புறம்போக்கு என உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லாமல் அதனை அரசு புறம்போக்கு பாறை புறம்போக்கு என சொல்ல இயலாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை வந்து எடுக்கின்றார்கள். அந்த மேல்முறையீட்டு மனுதாரர்களான அரசானது அவங்களுடைய சொன்னதுக்கு பிறகு மீண்டும் கூடுதலாக இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு சொத்தினை எதிர்மனுதாரர்கள் கிரயம் பெற்றது 1985ஆம் ஆண்டு ஆகும். அதற்கு முன்பு 1911ஆம் ஆண்டே ஒரு கிரய பத்திரம் அவர்களுக்கு வந்து இருந்திருக்கின்றது. அப்போ இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1963ஆம் ஆண்டு ஆகும். எதிர்மனுதாரர்கள் கூட்டுப்பட்டா பெற வருவாய் தாசில்தாரிடம் விண்ணப்பித்தது 1989ஆம் ஆண்டு ஆகும். அந்த விண்ணப்பமானது கிரய பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு தான் விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. எந்த விதமான வருவாய் ஆவணங்களையும் அடிப்படையாக கொண்டு கிரயம் செய்யப்படவில்லை. அப்பொழுது கிரயப்பத்திரம் இல்லாமல் வருவாய் ஆவணங்களில் இவருடைய பெயரோ எப்போதுமே காணப்படவில்லை. அதனால் மேற்படி கிரயமானது இனாம் ஒழிப்பு சட்டம் 30/1963 படி இனாம் எஸ்டேட் நிலங்களை பொறுத்து அதற்கான அறிவிப்பின்படி தனியார் நிலமாக இருந்தாலும் கூட அது அரசுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல்முறையீட்டு எதிர்மனுதாரர்கள் கிரயம் பெற்றது 1985ஆம் ஆண்டு. அவர்கள் பட்டா பெறுவதற்கு செட்டில்மெண்ட் தாசில்தாரிடம் விண்ணப்பம் செய்தது 1989ஆம் ஆண்டு. இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1963ஆம் ஆண்டு. 1963ஆம் ஆண்டே அந்த நிலங்கள் இனாம் நிலங்களாக அறிவிக்கப்பட்ட பின்பு இவ்வளவு காலதாமதமாக 1989ஆம் ஆண்டு வரை அவர்கள் எதற்காக காலதாமதப்படுத்தி செட்டில்மெண்ட் தாசில்தாரிடம் விண்ணப்பம் செய்தனர் என்பதற்கு நியாயமான விளக்கங்கள் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாயிண்டாக அவங்க இருக்காங்க. மேலும் அதனால் வழக்கு சொத்தானது வருவாய் ஆவணங்களில் பாறை புறம்போக்கு என்றும் டேங்கு புறம்போக்கு என்றும் காணப்படுவதால் அரசு பாத்தியப்பட்ட பொது பயன்பாட்டு நிலங்களுக்கு ரயத்வாரி பட்டா வழங்க இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கிரயமானது 1963ஆம் ஆண்டு சட்டத்திற்கு பின்புதான், அதாவது 1985ஆம் ஆண்டு தான் பெறப்பட்டது. இனாம் நிலங்களை அரசு கையகப்படுத்துவதில் தனிநபருக்கு ஆட்சேபனை இருந்திருந்தால் அதனை செட்டில்மெண்ட் தாசில்தாருக்கு மனு செய்து உரிய ஆதாரங்களுடன் ரைத்வாரி பட்டா பெற்றுக்கொள்ள வேண்டிய கடைசி கால அளவானது 31/3/1977ஆம் ஆண்டுடன் முடிவடைந்து விட்டதால் அந்நிலத்திற்கு பட்டா பெற இயலாது அப்படிங்கிற கட்சியை வந்து அரசு தரப்பில் சொல்லப்பட்டுள்ளதை வந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் உறுதிப்படுத்தி இந்த வழக்கினை பொறுத்தளவு அரசு புறம்போக்கு, பாறை புறம்போக்கு, பொது பயன்பாட்டு நிலங்கள், ஊரணி, சமுதாய நிலங்களுக்கு என்ன பண்ண முடியாது, செட்டில்மெண்ட் தாசில்தார் வந்து ரயத்வாரி பட்டா வழங்க இயலாது அப்படின்னு வந்து சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லப்படுகின்றது. அப்படி ஒரு பட்டாவானது ரயத்வாரி பட்டாவாக நாம் செட்டில்மெண்ட் தாசில்தாரிடம் வந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான 31/3/1977ஆம் ஆண்டுடன் அதனுடைய கால அளவு முடிந்துவிட்ட காரணத்தினால் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தீர்ப்பாயத்திற்கு நீங்கள் செல்லலாம். தீர்ப்பாயத்திற்கு சென்று தீர்ப்பாயத்தின் மூலமாக இருதரப்பையும் விசாரணை செய்து தீர்ப்பாயம் இரண்டையும் விசாரித்து உண்மைத்தன்மையை பொறுத்து இனாம் நிலங்களாக தவறுதலாக அதனை வந்து அறிவிக்கப்பட்டிருந்தால் அதனை விசாரணை செய்து தீர்ப்பாயங்கள் வந்து தலையிட்டு அதனை செட்டில்மெண்ட் தாசில்தார் பட்டா வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பிக்கலாம். அதே வேளையில் அரசால் வந்து அரசு புறம்போக்காகவோ பாறை புறம்போக்காகவோ வந்து இதில் வருவாய் ஆவணங்களில் காணப்பட்டிருந்தால் அரசு பொது பயன்பாட்டு நிலங்களை பொறுத்தளவு கிரய ஆவணங்கள் இருந்திருந்தாலும் கூட அதனை வந்து என்ன பெற முடியாது, பட்டா கேட்டு விண்ணப்பம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு சொல்லப்பட்டுள்ளது. அப்போ இந்த வழக்கில் இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்னா, இனாம் நிலம் என்றால் என்ன அப்படின்னு தெரிந்துக்கிறோம். இனாம் நிலம் தொடர்பாக கொண்டு வரப்பட்டுள்ள 2 சட்டங்களை 30/1963 அதேபோல் அந்த 30/1963ஐயும் அதேபோல் இந்த 26/1948 என்ற 2 சட்டங்களையும் நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்கின்றோம்.
அதேபோல் இந்த இனாம் நிலங்கள் சார்பாக வந்து ரைத்வாரி பட்டா பெறுவதற்கான கால அளவு என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம். அதேபோல் அதற்கான ஜிஓ என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதனால் வந்து இந்த ரைத்வாரி பட்டா அப்படிங்கிறது என்ன, இனாம் நிலம் என்றால் என்ன, அரசுக்கு சொந்தமான சமுதாய ஊரணி மற்றும் அரசு புறம்போக்கு மற்றும் அரசு பயன்பாட்டிற்கு வந்து காணப்படக்கூடிய நிலங்களை பொறுத்தளவு நாம் நீண்ட காலமாக அனுபவம் செய்திருந்தாலும் அவற்றிற்கு நாம் வந்து கிரை ஆவணங்கள் இருந்தாலும் பட்டா பெறுவதற்கான கால அளவு 1977ஆம் ஆண்டுடன் முடிவடைந்து விட்டது அப்படின்னு வந்து இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதனால் வந்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பை பற்றிய முழு விவரங்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த தீர்ப்பினுடைய முழு விவரங்கள் தெரியும். அந்த வழக்கினுடைய யார் பார்ட்டிஸ், அந்த வழக்கினுடைய எண் போன்றவற்றை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லியிருக்கேன். அதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே.